இலங்கையில் கொரோனா தொற்றால் 3 மரணம். 15 வருடங்களாகியும் மாறாது முள்ளிவாய்க்கால் மக்களின் வேதனை. சாணக்கியன் எடுத்துரைப்பு. ஈரானின் தாக்குதலை முறியடித்து அமெரிக்கா. 2024ஆம் ஆண்டு இன்று நாம் சித்திரை புத்தாண்டை கொண்டாடினாலும் இன்னும் ஒரு மாதம் சென்றால் மே 18ஆம் தேதி 15 வருடங்களுக்கு முதல் எமது மக்கள் முள்ளிவாய்க்காலில் அந்த இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்டு 15 வருடங்கள் பூர்த்தியாவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த தகவலை மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் நீண்ட காலத்திற்கு பின்னர் கொரோனா தொற்று காரணமாக பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஆயுர்வேத சிகிச்சைக்காக வந்த 62 வயதான பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் வட்டுக்கோட்டை அராலியில் தங்கியிருந்த நிலையில் காய்ச்சல் காரணமாக 2 நாட்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் சிகிச்சை பலனுற்றி கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழப்பின் பின் கொள்ளப்பட்ட பரிசோதனையில் உயிரிழந்த பெண்ணுக்கு கொரோனா தொற்று இருப்பது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 11ஆம் தேதி குருநாகல் போதனா வைத்தியசாலையில் கொரோனா தொற்றுக்குள்ளான 2 பேர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழர்கள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைமையை இன்னும் அடையாளம் காணவில்லை. எனவே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் மக்கள் ஆர்வமற்றவர்களாக இருக்கின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் அதிபர் தேர்தலின் போது தமிழரசு கட்சி யாரை ஆதரிப்பது அல்லது தமிழ் பொது வேட்பாளர் குறித்து இதுவரை எவ்வித கலந்தாலோசனைகளையும் முன்னெடுக்கவில்லை. தமிழ் பொது வேட்பாளர் குறித்து ஊடகங்களில் கருத்துக்கள் வெளிவருகின்றது. என்னை பொறுத்தமட்டில் அவர்கள் கூறுவதன் பிரதான காரணம் தொடர்ச்சியாக அதிபர் தேர்தலில் தமிழர்கள் வாக்களித்தாலும் தமிழர்களின் உரிமைகள் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என சில கருத்துக்கள் நிலவுகின்றன. எனது தனிப்பட்ட கருத்தாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்பது மிகவும் கடினமான விடயம். வடக்கு, கிழக்கு, மலையகம், கொழும்பை பொறுத்தவரையில் அங்குள்ள தமிழர்கள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைமையை இன்னும் அடையாளம் காணவில்லை, காணவும் முடியாது என்பது என்னுடைய கருத்து என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கச்சதீவு விவகாரத்தை முன்னிறுத்தி பாஜக தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வதன் மூலம் இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என காங்கிரசின் சிரேஷ்ட தலைவர் பி. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் மூலம் இலங்கையில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் மக்களுக்கு இடையில் மோதல் நிலை ஏற்படலாம் என அவர் எச்சரித்துள்ளார். இந்திய எல்லைகளை சீனா ஆக்கிரமிக்கும் நடவடிக்கைகளை மூடிமறைக்கும் நோக்கில் கச்சதீவு குறித்து பாஜக பேசுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் நடைபெற உள்ள மக்களவை தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள பாஜக கச்சதீவை மீட்டு இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என தெரிவித்து வருகின்றது. குறித்த விடயம் இலங்கையர்களை பாரியளவில் பாதிக்கும் என்பதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது கட்சி உறுப்பினர்கள் நன்கு அறிந்திருப்பதாக பி. சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையர்கள் எதிர்நோக்க நேரிடும் பிரச்சினையை அறிந்திருந்தும் தேர்தல் மற்றும் அரசியல் சுயலாபத்திற்காக கச்சதீவு விவகாரம் தொடர்பில் பாஜக பேசுவது கண்டிக்கத்தக்கது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டில் பணிபுரியும் ஊழியர்களால் இலங்கைக்கு அனுப்பப்படும் பணம் அதிகரித்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி வெளிநாட்டு ஊழியர்கள் அனுப்பும் பணம் கடந்த ஆண்டை விட 8.7% அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு 1536.1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் இதே
காலப்பகுதியில் பெறப்பட்ட வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் 1432.2 மில்லியன் டாலர்களாக காணப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை சுற்றுலா பயணிகளின் வருகையும் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 89.4 வீதத்தால் அதிகரித்துள்ளது. இதற்கமைய சுற்றுலா பயணிகளின் வருகை மூலம் கிடைத்த வருமானம் 1025.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். தகுந்த நேரத்தில் ஈரான் உரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என இஸ்ரேல் அமைச்சர் பென்னி ஹான்ஸ் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் ஈரான் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள நாங்கள் பிராந்திய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவோம், தகுந்த நேரத்தில் ஈரான் உரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என அங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த கருத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் இந்த மோதலுக்கு இப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றது என கொள்ளலாம் என கூறப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியமோ அல்லது இந்த உலகமோ இன்னொரு போரை தாங்காது. அமைதியை நிலைநாட்டும் கூட்டு பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரெஸ் கவலை தெரிவித்திருந்த நிலையில் இஸ்ரேலின் நிலைப்பாடு தாக்குதலுக்கான தற்காலிக முற்றுப்புள்ளியாக பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் மீது ஈரான் நேற்று காலை சுமார் 300 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் குண்டுகளை வீசியது. சுமார் 5 மணி நேரம் நடந்த இந்த தாக்குதலில் 99% நடுவானில் இடைமறித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் அளித்தன. இந்த தாக்குதல் 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்கும் என பலர் அச்சமெழுந்த நிலையில் இஸ்ரேலின் நிலைப்பாடு சில கேள்விகளை எழுப்புவதாக அமைந்துள்ளன. அதேபோல் அமெரிக்காவில் 2024 நவம்பரில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது. அங்கு இன்னும் பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை. அமெரிக்க மத்திய வங்கிகளின் கடன் கொள்கைகளில் மாற்றம் இல்லாதது உலகம் முழுவதும் சந்தை நிலவரங்களை பாதித்து வருகின்றது. இத்தகைய சூழலில் அமெரிக்கா இன்னொரு போருக்கு பின்னணியாக இருக்க விரும்பவில்லை. அதனால் கூட இஸ்ரேல் இதிலிருந்து பின்வாங்குவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். வெளிநாட்டு கடனை செலுத்தாதிருக்க முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். மச்சான் கடனை மறந்து விடுவோம் என வெளிநாடுகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட 100 பில்லியன் டாலர் கடனை தவிர்த்துவிட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊரின் சமுர்த்தி வங்கி கூட கடன் செலுத்தாவிட்டால் வழக்கு தொடரும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கடனை செலுத்தாமல் இருக்க முடியும் என மக்களுக்கு நகைச்சுவை கதைகளை கூற முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் கல்வி துறையை ஆங்கில மொழியை மையமாக கொண்டதாக வலுப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு திறன் பலகைகளை வழங்கும் நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பலத்த மின்னல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் மின்னல் தாக்கங்களில் இருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது.